வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஒய்டி யூடியூப் சேனல். நீங்கள் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி கெயின் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைபரை எப்படி நீங்கள் எப்பவுமே ஆக்டிவாக வச்சுட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, தெரியாதவங்களுக்கும் ஷேர் வந்து பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கின்றது அவ்வளோ பெரிய விஷயமே வந்து கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் க்ரோத் பண்ணிட்டு போயிட்டே வந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் க்ரோத் பண்ண அந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரியான வியூஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனலில் 1 மில்லியன் வியூஸ் வந்து இருக்குன்னு வந்து எடுத்துப்போம். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடக்கூடிய ஒரு வீடியோக்கு மொத்தமே ஒரு 10K வியூஸ் தான் போயிருக்கும். இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவாக வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்காக ஆக்டிவாக வந்து இல்லை, அவங்க பண்ண மிகப்பெரிய தவறுகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எடுத்துக்காட்டாக நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் நீங்கள் வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் உங்களோட வியூஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்றது, நீங்கள் பண்ண மிஸ்டேக் என்னன்றதை நான் சால்ட் அவுட் பண்ண வந்திருக்கேன். நான் உங்கள் மிஸ்டர் ஒய்டி. மறக்காம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் ஏதாவது வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் என்ன தான் அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலுமே நீங்கள் போடுற வீடியோக்கு எதுக்காக வியூஸ் வரலை, நீங்கள் எப்போவுமே பண்ணுற கண்டென்ட்டில் இருந்து மொத்தமாக மாறுபட்டுட்டீங்கன்னு வந்து அர்த்தம். நீங்கள் ரெகுலராக பண்ண கண்டென்ட் மூலிமா உங்களோட சப்ஸ்கிரைபர் கெயின் வந்து பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த கண்டென்ட்டில் நீங்கள் கவனம் செலுத்தலைன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே உங்களோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்குறத மொத்தமாக வந்து நிறுத்திடுவாங்க. ஒரு சில பேர் உங்களோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலுமே ஒரு சில நொடிகள் மட்டுமே பார்க்குறாங்க. அது பார்க்குறதுனால யூடியூபோட அல்காரிதம் உங்களோட வீடியோஸை சப்ஸ்கிரைபர் காட்டுறதை சுத்தமாக வந்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுற வீடியோஸுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு தான் அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 2, யூடியூப் அல்காரிதத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் தான் நிறைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் நீங்கள் கரெக்டான ஒரு கண்டென்ட் உருவாக்கப்படலைன்னா அந்த இடத்துல அந்த அல்காரிதம் உங்களோட வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கும். அது நிறுத்துறதுனால உங்களுக்கு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகாததுனால உங்களோட வீடியோஸ் மற்ற நண்பர்கள் போய் சேராமல் அதுக்கான வியூஸ் சுத்தமாக வந்து ட்ராப் ஆகிடும். பாயிண்ட் நம்பர் 3, கன்சிடென்ட்லி. நீங்கள் இந்த கன்சிடென்ட்லியை மிஸ் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் சுத்தமாக இந்த யூடியூப் கேரியர்லேருந்து மொத்தமாக வந்து போயிடுவீங்க. நீங்கள் ஒரு பிகினர் யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக், நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறத சுத்தமாக வந்து நிறுத்திடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வியூஸ் எதுவுமே வராததுனால நீங்கள் வீடியோஸ் போடுறத வந்து நிறுத்திருப்பீங்க. யூடியூப் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த அல்காரிதமும் உங்களுக்கு ஆக்டிவாக உங்கள் துணையாக வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் க்ரியேஷன் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு நீங்கள் காட்டும் பொழுது உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் எப்போவுமே வந்து ஞாபகத்திலே வந்து இருப்பீங்க. நீங்கள் எப்போ அந்த பாயிண்ட் அவுட்லேருந்து மிஸ் ஆகிறீங்களோ உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் லாங் டைமுக்கு அப்புறம் வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் யாருன்றதை அவங்களுக்கு சுத்தமாக வந்து தெரியாததுனால உங்களோட வீடியோஸை சுத்தமாக பார்க்கறத நிறுத்துறதுனாலையும் யூடியூப் அல்காரிதத்தை அது மொத்தமாக நிறுத்தி கொள்ளும். நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட சேனலை நீங்கள் முன்னோக்கி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். உண்மையாக சொல்லப்போனால் உங்கள் யூடியூப் சேனல் இஸ் டெத்துடு. பாயிண்ட் நம்பர் 4, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் ஆகிருப்பாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் யாருமே என்னோடய வீடியோஸை சுத்தமாக வந்து பார்க்குறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கான காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸை பார்த்து வர அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த என்டர்டைன்மெண்ட்டை விரும்பி மட்டுமே உள்ளே வந்து வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே க்ரியேஷன் பண்ணுற ஒவ்வொரு பெரிய வீடியோஸுக்குமே அதுக்குமே இதுக்குமே சம்மந்தம் எதுவுமே வந்து இருக்காது. டோட்டலாக வந்து மாறுபட்டு இருக்கும். அதனால் என்ன நடக்குதுன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களோட பெரிய வீடியோஸை பார்க்குறது சுத்தமாக வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு சில பேர் உங்களோட ஷார்ட்ஸை மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன ப்ராப்ளம் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மொத்தமாக வந்து தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போடுற ஒரு வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக தான் இருக்கலாம். அதன் மூலிமா சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் போடக்கூடிய அந்த பெரிய வீடியோ ஒரு சமையல் வீடியோ இருக்கலாம், இல்லை ஒரு கேமிங் வீடியோ வந்திருக்கலாம். அதனால் உங்களோட சப்ஸ்கிரைபர் யாருமே உங்களோட வீடியோஸை பார்க்கணுன்றது அவசியம் இல்லையே. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக். இதை நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட உங்களால் ரீச் ஆக முடியும். என்னன்னு சொல்கிறேன்னு வந்து கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த டைட்டிலை நான் லென்த்தாக வைக்காமல் ஒரு ஷார்ட்டாக வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் சேனல் எல்லாருக்குமே வந்து தெரியும். அவர் யூஸ் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே அவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அவர் போடக்கூடிய அந்த டைட்டில்ஸ் 3லேருந்து ஒரு 4 லைன் மட்டும்தான் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாப் திஸ் ட்ரெயின் வித் லேம்போர்கினி அப்படின்னு ஷார்ட்டான டைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் எதற்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு? அவரோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அவர் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டைட்டிலுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்திருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப லென்த்தான டைட்டிலை வைக்கிறதுனால நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் சஜஸ்ட் பண்ணும்பொழுது உங்களோட டைட்டில் மொத்தமாக தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட லைன் மட்டும் தான் யூடியூப்பில் வந்து சஜஸ்ட் வந்து பண்ணும். அப்படி பண்ணுறதுனால உங்களோட வியூவர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை அவங்களுக்கு மொத்தமாக புரியாமலே வந்து போயிடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா யூனிக்னஸ் ரொம்ப சூப்பராகவே வந்துடும்.
இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லென்த்தாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லலாம். உங்களோட வீடியோவில் நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கீவேர்டாக வந்து அமையும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் கீழே வந்து டைப் வந்து பண்ணலாம். அப்படி நீங்கள் டைப் பண்ணுறதுனால ஆடியன்ஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ண கீவேர்டு மூலிமா உங்களோட வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் நிறைய கீவேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 15 ஹேஷ்டேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். உங்களோட வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் என்னென்ன விஷயங்கள் ஒரு குக்கிங் சேனல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹேவ் டு குக்கிங், ஹேவ் டு பிரியாணி அந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட்லாம் வந்துருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணிக்க முடியும். இந்த 2 விஷயங்களும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மூணாவது இந்த விஷயத்தை நீங்கள் டேக் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கலாம், கேமிங் சேனல். ஓகேங்களா? அந்த கேமிங் சேனலுக்கு என்னென்ன டேக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நிறைய விதமான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்லாம் வந்துருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவை காப்பி பண்ணி இந்த அப்ளிகேஷனில் இப்போ வந்து போடுறேன், இதன் மூலிமா எனக்கு அந்த டேக் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது காட்டும். நீங்கள் என்ன டார்கெட்டில் வீடியோ பேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான வீடியோஸை மட்டுமே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 10 வீடியோஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பொறுமையாக ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களோட டேகுக்கான அந்த புரிதல் உங்களுக்கு வந்து இருக்கும். அதன் மூலமா நீங்கள் அடுத்தடுத்து உருவாக்குற வீடியோஸில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு டேகை கொடுக்கறது மூலிமா உங்களுக்கான வியூஸ் சப்ஸ்கிரைபரை உங்களால் வந்து அதிகமாக எடுத்துக்க முடியும். ரெண்டாவது பாயிண்ட், தம்ப்லைன் மேக்கிங். நிறைய பேர் தம்ப்லைனில் பண்ணுற மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து இப்போவே சால்வ் வந்து பண்ணிக்கிங்க. இப்போது உதாரணத்துக்கு இந்த தம்ப்லைனை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெறும் ஃபோட்டோஸை மட்டும் கொடுத்து அதில் ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு அட்ராக்டிவாக இல்லாதனால இதோட தம்ப்லைனை அவங்க கிளிக் பண்ணாமல் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே வந்திருக்காங்க. இதை எப்படி நீங்கள் வந்து அட்ராக்டாக மேக் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டை எந்த அளவுக்கு விசிபிலிட்டி வந்து கொடுக்கலாம் அப்படின்றது உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தம்ப்லைனை வந்து பாருங்கள். இதில் இருக்க விஷயத்தை எப்படி அட்ராக்டிவாக மேக் பண்ணிக்கலாம்ன்றது. இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண தம்ப்லைன் மாதிரி யூஸ் பண்ணாமல் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்ராக்டிவான தம்ப்லைனை மேக் பண்ணுறதுனால உங்களோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட சேனலை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த தம்ப்லைனால் அதிகமான சஜஷனில் காட்டும் பொழுது உங்களுக்கான கிளிக்ஸ் அதிகமாகவே வந்து கிடைக்கும். கிளிக் பைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆகிறதுனால உங்களால் இந்த யூடியூப்பில் சூப்பராக வந்து சர்வே வந்து பண்ண முடியும். அடுத்து மூணாவது பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயங்களை நீங்கள் பண்ணி உங்களுக்கு எந்தவித மாற்றம் தெரியலனா நீங்கள் இந்த மூணாவது விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் லோகோஸ் அண்ட் கவர் ஃபோட்டோஸை யூனிக்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. இது வரைக்கும் இருக்கிற சப்ஸ்கிரைபர் நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியும் அவங்க உங்களோட வீடியோஸை பார்க்கலனா அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நியூ சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் எப்படி ஆக்டிவாக வந்து வச்சுருக்கலான்றத. முடிஞ்ச அளவுக்கு நியூ சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து கேதர் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களோட சேனலில் ஒரு நல்ல லோகோ அண்ட் கவர் ஃபோட்டோஸை நீங்கள் சூப்பராக வந்து கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனலில் என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறீங்கன்றதை நீங்கள் ஒரு ட்ரைலராக மேக் பண்ணி உங்களோட யூடியூபோட இந்த பேஜில் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணி வைக்கலாம். ஒரு புது சப்ஸ்கிரைபர் உங்களோட சேனலில் என்டர் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறன்றதை அந்த ட்ரைலர் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அதையும் மீறி நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் உருவாக்கியிருக்கீங்கன்னா அதுக்கான வரவேற்பு சுத்தமாக கிடைக்கலனா யூடியூப்பில் நீங்கள் அடுத்து விளம்பரத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான டார்கெட் யார், என்ன கேட்டகரின்றதை தெரிஞ்சு அந்த கேட்டகரியில் அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஆட் வந்து கொடுக்கலாம். அது கொடுக்கறதுனால உங்களோட வீடியோ சஜஷன் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு வியூஸை வந்து கொடுக்கும். அது கொடுக்கறதுனால நீங்கள் ஆக்டிவான சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுற வீடியோஸை அவங்கள லைவாக வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. யூடியூப்பில் நீங்கள் விளம்பரம் பண்ணி தான் நீங்கள் வியூஸை வந்து வாங்கணும்னு வந்து கிடையாது. நீங்கள் நல்ல கண்டென்ட் பண்ணாலே வந்து பண்ண முடியும். அப்படி பண்ணியும் உங்களுக்கு அதுக்கான ரீச் இல்லைனா நீங்கள் இந்த முடிவை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, என்கேஜ் வித் யுவர் ஆடியன்ஸ். எப்பவுமே உங்களோட ஆடியன்ஸை என்கேஜாக தான் வந்து வச்சுருக்கணும். உதாரணத்துக்கு அவங்க ஒரு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் லைக் வந்து கொடுக்கலாம், இல்லைனா அதுக்கான நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால எப்பவுமே அவங்களுக்கு கூட நீங்கள் கம்யூனிகேஷனாக இருக்கிறதுனால எப்பவுமே உங்களோட சப்ஸ்கிரைபர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த வீடியோஸில் நீங்கள் எப்பவுமே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும். அப்போது நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது ஒரு வியூவர்ஸ் உங்களோட வீடியோஸை பார்க்கறதுனால அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு சேர்ந்து அமையும்.
பாயிண்ட் நம்பர் 5, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, வீடியோ கன்சிஸ்டன்ட்லி. வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு வீடியோஸை கரெக்டாக வந்து கொடுக்குறதில்ல. இது கொடுக்காததுனால உங்களோட சப்ஸ்கிரைபர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதில்ல. நீங்கள் டெய்லி ஒரு வீடியோவோ வாரத்திற்கு ஒரு 3 வீடியோவோ நீங்கள் கரெக்டாக சூப்பரான கண்டென்ட்டை தேர்ந்தெடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எப்போவுமே லைவ்லேயே வந்திருப்பாங்க. அது இருக்கிறதுனால யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் அதிகமாக வந்து போயிட்டே வந்திருக்கும். உங்களோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாருமே உங்களோட டைமுக்கு நீங்கள் ஷெடியூல் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுற 2 வீடியோ 3 வீடியோ இருந்தாலுமே என்னென்ன நாட்களுக்கு என்னென்ன டைமில் நீங்கள் வந்து கொடுப்பீங்களோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க எப்போவுமே உங்களோட யூடியூப் சேனலில் லைவ்லேயே வந்து இருந்து ஆக்டிவாக வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கன்சிடென்ட்லேயே நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இன்ஆக்டிவாக வந்து ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் வந்து இருப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 6, யூடியூப் அனலிட்டிக்ஸ். நீங்கள் எப்போவுமே உங்களோட யூடியூப் அந்த ஸ்டூடியோவில் நீங்கள் எப்போவுமே வந்து லைவாக வந்து இருக்கணும். நீங்கள் எப்போவுமே லைவாக இருக்கிறதுனால என்ன வீடியோஸுக்கு எவ்வளோ வியூஸ் வந்து போயிருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நீங்கள் எந்த வீடியோஸில் அதிகமான வியூஸை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் நோட் அவுட் வந்து பண்ணுங்கள். அது பண்ணுறதுனால நீங்கள் அடுத்து பண்ணக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரொம்ப வேல்யூனியூஸாக வந்து அமையும். அது அமையறதுனால உங்களோட சப்ஸ்கிரைபர் திரும்ப திரும்ப உங்களோட வீடியோஸை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வந்து இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வீடியோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 7 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான இந்த பாயிண்ட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபரும் கெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சான்ஸ் வந்து அமையும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்ற யூடியூபர்கிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணலாமான்னு. இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நிறைய கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த கிடைக்கிற அந்த டைமில் நீங்கள் பண்ணுற இந்த கொலாபரேஷனில் உங்களோட திறமையை நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும். அந்த இடத்துல நீங்கள் சரியாக பண்ணலன்னா உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபராக வந்து அமையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கொலாபரேஷனில் அவரோட சேனலும் ப்ரொமோட் பண்ணிக்கிங்க, உங்களோட சேனலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிங்க. இது பண்ணுறதுனால 2 பேருக்குமே உங்களுக்கு தேவையான அந்த சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. 8ஆக பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான வியூஸை உங்களுக்கு வந்து கொடுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கொடுக்கும், உங்களோட சேனலோட யூனிக்னஸும் ரொம்ப அதிகமாகும். கூகுளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறோன்னா ஹேவ் டு மேக்கிங் பிரியாணி அப்படின்றது ஒரு கீவேர்டு, ஓகேங்களா? அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்குது. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து கம்மியாகும். காரணம் என்னென்னா அதுக்கான டெடிக்கேட்டான வீடியோ ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறதுனால உங்களோட வீடியோஸ் ரொம்ப கீழே தான் வந்து இருக்கும். முடிஞ்சளவு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஒரு கீவேர்டை அனலைஸ் வந்து பண்ணுங்கள். அந்த பிரியாணி அந்த ஹேவ் டு மேக்கிங் பிரியாணின்றதை ஆல்டர்னேட்டிவாக வேறு விதமான ஒரு கீவேர்டை வந்து கொடுக்கலாமா அப்படின்றத ரிசர்ச் வந்து பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிங்க. அது தெரிஞ்சு என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு அந்த டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த கீவேர்டுக்கு அது கீவேர்டு கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட வீடியோஸ் வந்து முதல்ல சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் ரொம்ப வந்து குறியாக வந்துடுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட வீடியோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு வியூஸை கொடுக்கறதுக்கும் சப்ஸ்கிரைபர் கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். SEO பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி வந்துருக்கு. நான் லைவாகவே ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி காட்டலான்னு வந்து இருக்கேன். ஆனால் இந்த வீடியோஸில் என்னால் வந்து கொடுக்க முடியாது. SEO பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் லென்த்தாக வந்து போகும். அதனால் இந்த வீடியோஸில் என்னால் கொடுக்க முடியாதனால உங்களுக்கு வேணும்னா என்னோடய கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் கன்ஃபார்மாக அந்த வீடியோ வந்து க்ரியேட் வந்து பண்ணுறேன். SEOன்றது ஒரு கூகுளில் ஒரு பெருசாக இருக்கிற விஷயத்தை நம்ம ஷார்ட்டன் பண்ணி அதை மக்களுக்கு சர்ச் பண்ணுற விதத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், ஓகேங்களா? அது எப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விதத்தெலாம் வந்து சர்ச் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் கேதர் வந்து பண்ணிக்கோங்க. அது பண்ணுறதுனால அவங்க சர்ச் பண்ணும் பொழுது உங்களோட வீடியோஸை வந்து காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடியூப்பில் சூப்பராக உங்களால் வந்து சர்வே வந்து பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அடுத்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். வேறு ஏதாவது வீடியோனா கமெண்ட்டில் வந்து கேட்கலாம், ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை எனபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, தெரியாத நம்மளுக்கு ஷேர் பண்ணிங்க.